எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணப்படும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இது பொதுவாக பூமியில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்திய துணை கண்டத்திற்கு மிக பொருத்தமாக வரக்கூடிய பலன்களாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இது நிச்சயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இயற்கை அதைத்தான் நாம் ஞானத்தை பெறுகிறோம். அதுதான் மெய்ஞானம், விஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். இதை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மழை எப்போது வரும், அதிலும் பருவமழை, மான்சூன் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒரு பருவத்திற்கும் வருகிறது. பருவங்கள் எப்படி நிர்ணயமாகிறது? சாதாரணமாக பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தரப்படும்? சூரியன் இந்த இடங்களிலே இருக்கும்போது நமக்கு வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம் என்று காலங்களை நாம் சூரியனுடைய அடிப்படையிலே பிரித்து வைத்திருக்கிறோம். அதேபோல் சூரியன் ஒவ்வொரு நட்சத்திர அல்லது ஒவ்வொரு மண்டலம், கான்ஸ்டலேஷன் என்று சொல்லக்கூடியது நட்சத்திர மண்டலம், அல்லது அது ஒரு தனியாகவே பூமி சூரியனை போன்ற ஒரு சூரிய குடும்பம் போன்ற ஒரு அமைப்பு. மிக விரிவாக சொன்னால் அது பெரிய பதிவாக சென்று கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொல்கின்றேன். நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் பெயர் நாம் சொல்லுவோம், ஆனால் அது சூரிய குடும்பம் போல் பல நூறோ அல்லது பல ஆயிரம் அல்லது பல லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அல்லது அது ஒரு குடும்பம், அந்த நட்சத்திர குடும்பம் கன்ஸ்டலேஷனுக்கு முன் சூரியன் பயணப்படும் போது பூமியிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் திருவாதிரை, ஆரத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் முன் சூரியன் செல்லும் போது நம் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது சூரியனுக்கு பின்னால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்து மண்டலம் இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்து மண்டலம் என்பது ஒரு சாதாரண மண்டலமே அல்ல. அது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் கொண்டது. நாம் இப்போது பூமியில் அதனுடைய தாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்திலே சூரியன் பயணப்படும் போது பூமி தாய், குறிப்பாக இந்திய துணை கண்டத்திலே மண் செழிப்பாகும். ஊன்றிய விதைகள் வளரக்கூடிய, பயிராகக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த காலம் என்பது தந்துவிடுகிறது. அது இந்த மாதம் எப்போது வருகிறது என்றால் ஆனி மாதம். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் 22/6/2024 ஆனி மாதம், இந்த கொரோதி வருஷத்தைய ஆனி மாதத்தில் 8ஆம் நாளாக இருக்கக்கூடிய அன்று சூரியன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குள் பயணப்படுகின்றார். இந்த 27 நட்சத்திரங்களுள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுன ராசி மண்டலத்திற்குள் அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு பயிர் உயிர் ஜனிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதற்கு தேவை என்ன? மழை. மழை மட்டும் போதுமா? மண் வளப்படும். இந்த மழை மண்ணிலே பட்டவுடன் மண்ணில் இருக்கக்கூடிய, அது காய்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் துளிர்க்க துவங்கிவிடும். மண்ணானது ஃபர்டைல், வளம் பொருந்தியதாக மாறிவிடுகிறது. அதனால்தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஆனி மாதத்தில் சூரியன் அந்த திருவாதிரையை கடக்கும் போது அற்புதமாய் மழைக்கான எல்லா விஷயமும் ஒன்றாக பொருந்தி அமைந்து வந்துவிடும். வட இந்தியாவில் பார்க்கும்போது சுட்டெரிக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனிலிருந்து ஒரு மெதுவாக ஒரு ரிலீஃப், ஒரு விடை கிடைக்கக்கூடிய, அதிலிருந்து விடை பெற்று ஒரு நல்ல சீதோஷ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பை சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு போகும்போது ஏற்படும். ஈரப்பதம் இவையெல்லாம் சரியான அளவிலே, அது மட்டுமல்ல வெளிச்சமும் சரி, காற்றினுடைய அமைப்பும் சரி, இந்த பூமியானது இந்த பயிர் ஜனிக்க, உயிர் வளர வேண்டும் என்றால் பயிர் ஜனிக்க வேண்டும். அதற்காக மழை வேண்டும். அந்த மழையை இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பின் சூரியன் செல்லும் போது இது ஏற்படுத்தக்கூடிய யோகத்திற்கு ஒரு யோகம். அதாவது இதனுடைய யோகம் என்ன? வருஷகாரக யோகம் என்று சொல்வார்கள். அதாவது மழையை தரக்கூடிய யோகம்.
விவசாயிகள் எல்லாம் இந்த நிலை சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பின் வரக்கூடிய நிலையிலே சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் இந்த ஆனி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒவ்வொரு பாதமாக செல்லும் போது 4 பாதங்களாக ஜோதிட கணக்கானது நட்சத்திரங்களை பிரித்து வைத்திருக்கிறது. எல்லா நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள், 4 3 டிகிரி 20 மினிட் அளவிலே இந்த மண்டலத்தில், இந்த விண் மண்டலத்திலே பிரித்து வைத்திருப்போம். அப்படி முதல் பாதத்திலே செல்லக்கூடிய அந்த தேதி துவங்குவது என்பது 22 ஜூன் 2024 அன்று துவங்குகிறது. அந்த சனிக்கிழமை, கிட்டத்தட்ட சனிக்கிழமை அதிகாலையிலேயே, அந்த நாள் ஆங்கிலப்படி துவங்குகிறது அல்லவா, அந்த நேரத்திலேயே இந்த பாதத்தில் செல்ல துவங்குகிறது. அதனால் மழைக்கான அறிகுறிகள் தென்படும். இது ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சுப மழையாக, ஒரு மெல்லிய மழையாக அமையக்கூடிய வாய்ப்பு என்பது எப்போதுமே இருக்கு முதல் பாதத்திலே. 2ஆம் பாதத்தில் நிச்சயமாக தேவையான அளவிற்கு ஒரு மழையை கொடுக்கக்கூடியதாக இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு அமைய வாய்ப்பு. காரணம், 2ஆம் பாதத்திலே செல்லக்கூடிய நாள் என்பது ஜூன் 25, 2024 முதல் ஜூன் 29 வரை. இந்த காலகட்டத்தில் குரு பார்வை பெறக்கூடிய அம்சமாய் இந்த ராகு இருந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ராகு இப்போது குருவினுடைய அந்த ராசி மண்டலத்தில் தான் ராகுவினுடைய பயணம் இருக்கிறது. இந்த திருவாதிரை என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். ஆகையினால் ஒரு சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல மழையை தரக்கூடிய, நல்ல என்றால் பெரிய அளவிற்கு மழையினால் பிரச்சனைகள் இல்லை என்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 3ஆவது பாதத்திலே ஜூன் 29, 2024 சனிக்கிழமை துவங்கும் போதே அந்த 3ஆவது பாதத்திற்குள் சூரியன் பயணப்படும். இது ஜூலை 2, 2024 செவ்வாய்க்கிழமை மதியம் வரை இந்த 3ஆம் பாதத்திலே இருக்கும். இப்போது சற்று மழை கொஞ்சம் தீவிரமாக காணக்கூடிய வாய்ப்பையும் தருகிறது. 4ஆம் பாதத்திலே இந்த வருடம் சற்று கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் என்பது போன்று தான் என்னுடைய கணிப்பில் நான் சொல்ல தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், ராகு குருவினுடைய அம்சத்திலே, ராகு குருவினுடைய அம்சம் மட்டுமல்ல, இந்த 4ஆம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் கூட ராகுவினுடைய அம்சத்திலேயே வரும். ஆகையினால் ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை சற்று எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை இந்தியாவிலே சில இடங்களிலே பெய்யக்கூடிய அமைப்பும், அதனால் சாதாரண சகஜ வாழ்க்கை நிலைகளிலே சற்று சிறிது பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கூட தென்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நம்முடைய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் நிகழ்வுகளை கண்காணித்து கிரகங்கள் எந்த நட்சத்திரத்திற்கு பின் அமைந்து செல்கிறதோ அதை பொறுத்து மழையின் அளவு கூட குறைய, அல்லது மழையை இந்த கிரகங்கள் நட்சத்திரத்தின் மூலமாக நிர்ணயம் செய்ய முடியுமா எப்போது என்று கணிக்க முடியுமா என்றால், கிட்டத்தட்ட துல்லியமாக கணிக்கக்கூடிய முறைகளை நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் தந்திருக்கின்றனர். எனது அன்பு நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற ஜோதிட குறிப்புகள், கிரகங்கள் நட்சத்திரங்கள் இணைந்து தரக்கூடிய அமைப்பு, அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தின் பல விதிகளை நம்முடைய வேதத்திலே இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்வதற்காக என்னால் இயன்ற அளவு பல விளக்கங்களை தருவதற்கு உங்களுக்காக நான் காத்திருக்கின்றேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியம். சப்ஸ்கிரைப். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.